5,00,000 அல்லது 5,50,000 கோடி கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி செலவு பண்ணாங்கன்றதை அனலைஸ் பண்ணுவோம். அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக செலவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்றைக்கு பதில் சொல்லும்போது லிஸ்ட் பண்ணியிருக்காரு. சோஷியல் டெவலப்மெண்ட் காஸ்ட்காக பண்ணியிருக்கிறோம், நாங்களும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இதில் பண்ணியிருக்கிறோம், அதனால் எல்லாமே புக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்க. குறிப்பாக டான்ஜென்கோக்கு தான் அதிக அளவில் இவங்களுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். டான்ஜென்கோ அண்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த ரெண்டை தான் தொடர்றாங்க. அதுதான் முன்னாடி கொடுத்த வெள்ளை அறிக்கையிலையும் தொடப்பட்டது, இப்போவும் அதை தான் தொடப்பட்டிருக்கு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் மின் கட்டண உயர்வு என்பது கடுமையாக ஏற்றப்பட்டது. இன்றைக்கும் காலையில் கவர்னர் உரையில் எங்களது அனைத்து அனௌன்ஸ்மெண்ட்டும் நிறைவேற்றப்படும் தான் சொல்லியிருக்கேன். நேற்றைக்கு தங்கம் தென்னரசு பேசும்பொழுது, உங்களால் கடன் வாங்காமல் இந்த அரசை நடத்திவிட்டீர்கள் என்றால் நான் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதான் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடி வந்து தாண்டும் தாவேக அரசு கடன் வாங்குன்னு சொல்றாரு. பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இன்னும் மினிஸ்டர் செட்டில் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ், இதுவரை அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இல்லாதவர்கள், பெரிய படிப்புகளையும் படித்தவர்கள் கிடையாது. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு சாமானியர்களும் இன்றைக்கு ஒரு அரசனுடைய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அர்ஜ் இருக்கிறத பார்க்கணும். நல்லா பண்ணணும், தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இருக்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் அவங்க கூடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க பேரில் ஒரு கண்ட்ரோலை அதிகப்படுத்துறதையும் பார்க்கணும். ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் செக்ரட்டேரியட்டில் இருக்கிறத பார்க்கணும். தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு சில அமைச்சர்கள் போகிறத பார்க்குறோம். ஒரே ஒரு காணொளி மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு மத்தியானம் வந்து, மக்களே நான் ரொம்ப ஒரு க்ளீனான கவர்மெண்ட்ஸை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சதை இந்த 30 நாட்களில் நான் உங்களுக்கு சாம்பிளாக காமிச்சிருக்கேன், அது வந்து இந்த துறையில் நான் வந்து ஊழலற்ற ஒரு கவர்னன்ஸை கொடுத்துருக்கேன், சில பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கோன்னு, மிக்க மகிழ்ச்சி. இது தொடரணும்னா, இந்த நாட்டினுடைய நிதி நிலைமை சீரழியாமல் இருக்கணும்னா எனக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி இருந்தால்தான் துண்டு விழாத ஒரு பட்ஜெட்டை நான் கொடுக்க முடியும். டிஎம்கே அரசு வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வெள்ளை அறிக்கை வந்த உடனே இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டேட் ஓன்டு டாக்ஸஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றியாச்சு, வாட்டர் டேக்ஸ் ஏற்றியாச்சு, மின் கட்டணம் 4 முனையில் ஏற்றிட்டாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஏற்றிட்டாங்க, கைட்லைன் வேல்யூ ஏற்றிட்டாங்க. எந்த விதத்தில் போட்டாலும் காஸ்ட்டு ஏறிச்சு. அப்போ இவங்களால அது முடியுமா? முடியாது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்போ தாவேக ஆட்சி அமைந்து 1 மாத காலத்திற்கு பிறகு நிதி நிலைமை அதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அமைச்சர் வில்சன் அவர்கள். இது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்தும் பல விமர்சனங்கள் வருது. அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளவு கடன்களையும் வாங்கி மக்களுக்காக தான் வந்து சேவை செஞ்சோம் அப்படின்னு. குறிப்பாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் வில்சன் அவர்கள் 2020 to 2021 காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய நேரடி கடனாக 5.13 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அதுவே 25 to 26 காலகட்டத்தை எடுத்து பார்க்கும்போது 10 லட்சம் கோடியாக அது உயர்ந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாடு நேரடி கடனாக 4.87 லட்சம் கோடியாக வாங்கியிருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கடன் 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. தனிநபர் ஒரு தனிநபரனுடைய கடனாக 1,28,934 கடன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா மாநிலங்களும் பின்தங்கி தான் இருந்தது. அந்த பயணத்துல தான் இருந்தாங்க. ஆனா கர்நாடகா, குஜராத், மராட்டியம் போன்ற மாநிலங்கள்லாம் அந்த வீழ்ச்சியடைந்த காலத்திலையும் தங்களுடைய மாநிலத்துல வளர்ச்சியை வந்து எட்டியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அதற்கு நேர்முகமாக திகழ்ந்திருக்கு. இதற்கெல்லாம் திமுக அரசு தான் காரணம்ன்ற துணியில தான் அவருடைய வெள்ளை அறிக்கை இருந்தது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒயிட் பேப்பர் அப்படின்றது ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் மாதிரி.
இப்போ ஒரு மனிதனுடைய உடல்நிலையை அடிக்கடி நம்ம ஒரு ஸ்கேனிங் எடுத்துக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி அது. அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் வர்ற ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுத முடியும். நிறைய பேர் கேள்விகள் வந்து இதே மாதிரி தானே வெள்ளை அறிக்கை இதற்கு 21 முன்னாடியும் வந்தது, அந்த அரசு வந்த போதும் இதே தானே சொன்னாங்க, அதற்கு முந்தைய அரசு சரியில்லைன்னு. அதே மாதிரி இந்த அரசு வந்த போதும் இதற்கு முந்தைய அரசு சரியில்லைன்னு தானே சொல்கிறாங்க. அப்படின்ற பொழுது ஸ்கேனிங் ரிப்போர்ட் எடுக்கிறதுல தவறே கிடையாது. இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் பிக்சர் அலார்மிங்காக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். சில நேரங்களில் இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பற்றி ரொம்ப பேசும் பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது கொஞ்சம் தயக்கத்தை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லெறிகிற மாதிரி இது. இப்போ ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கிட்ட ரொம்ப உண்மையாக பேசிட்டாருன்னா பேஷண்ட் பயந்துருவாங்க. அவர் உள் வாங்கிக்கலாம். அப்போ அவர் சொல்கிறது வந்து கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம போயிருக்கிறது அவர்கிட்ட. 2 விஷயம் நேற்று தொட்டிருக்கார். ஒன்று வந்து தமிழகத்தினுடைய ஆவரேஜ் ஏஜ் அதிகமாயிட்டு வருது அப்படின்றத தொட்டிருக்கார். இது ஒரு அலார்மிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது டேட்டா. நேற்றைக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு புரியலை. ஆனால் எங்களை போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் பீப்புளுக்கு இது கொஞ்சம் நெகட்டிவாகத்தான் பார்க்கப்படும். ஒன்று. இரண்டாவது, 5 லட்சம் அல்லது 5.5 லட்சம் கோடி கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி செலவு பண்ணாங்கன்றதை அனலைஸ் பண்ணுவோம். அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக செலவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்றைக்கு பதில் சொல்லும்போது லிஸ்ட் பண்ணியிருக்காரு. சோஷியல் டெவலப்மெண்ட் காஸ்ட்காக பண்ணியிருக்கிறோம், நாங்களும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் இதில் பண்ணியிருக்கிறோம், அதனால் எல்லாமே புக்ஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இரண்டாவது என்ன சொல்கிறார், நீங்கள் செலவு பண்ணுறதுல நிறைய ஃபில்ஃபிரேஜஸ் இருந்திருக்கு, ஓட்டைகள் இருந்திருக்கு, தேவைப்படாத சில செலவுகள் இருந்திருக்கு. குறிப்பாக டான்ஜென்கோக்கு தான் அதிக அளவில் இவங்களுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். டான்ஜென்கோ அண்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த 2 தான் தொடர்றாங்க. அதுதான் முன்னாடி கொடுத்த வெள்ளை அறிக்கையிலையும் தொடப்பட்டது, இப்போவும் அதை தான் தொடப்பட்டிருக்கு. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் மின் கட்டண உயர்வு என்பது கடுமையாக ஏற்றப்பட்டது. அப்போ நாங்கள்லாம் எதிர்பார்த்தது, இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம அவங்க கேட்டதை கொடுக்கணுன்னா அட்லீஸ்ட் லெட் டான்ஜென்கோ ப்ராஃபிட் ஆகட்டும், ஆப்ரேஷனல் ஸ்ட்ரென்த் வரட்டும். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? குவாலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் இம்ப்ரூவ் ஆகலை, அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் வரல, டான்ஜென்கோவும் லாபத்துக்கு வரல, கடனும் குறையலை. அப்போது கேள்விகள் வர்றது ரொம்ப இயற்கை. சில விஷயங்களை மைக்ரோஃபோன் போட்டு பேசும் பொழுது கேட்க வேண்டாதவர்களுக்கும் கேட்டுரும். இது வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போனால் கூட அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, நல்லவைகளை எங்களிடம் நல்லவைகளை மற்றவர்களிடம் கூறுங்கள், குறைகளை எங்களிடம் கூறுங்கள்னு சொல்லுவாங்க. இதனுடைய அவசியம் என்னன்றது எனக்கு புரியல. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஹவ் கிவன் த மேண்டேட். தே ஹவ் வெரி கிளியர்லாக சொன்னதே வந்து மேனிஃபெஸ்டோ போதே, எங்களால் இந்த ஃபண்ட்ஸை மீட் பண்ண முடியும். எவ்வளவு 10.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது எங்களுக்கு தெரியும், கஜானா காலியாக இருக்குன்றது தெரியும். ஆனாலும் எங்களால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை நிறைவேற்றுவோம்னு சொல்லி தான் அது பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் காலையில் கவர்னர் உரையில் எங்களது அனைத்து அனௌன்ஸ்மெண்ட்டும் நிறைவேற்றப்படும் தான் சொல்லியிருக்கேன். நேற்றைக்கு தங்கம் தென்னரசு பேசும் பொழுது, உங்களால் கடன் வாங்காமல் இந்த அரசை நடத்திவிட்டீர்கள் என்றால் நான் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன், ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். அதான் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடி வந்து தாண்டும் தாவேகா அரசு கடன் வாங்குன்னு சொல்கிறாரு. பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார்.
ஒரு பக்கத்தில் 1.5 ட்ரில்லியன் அளவுகோல் 2036, இன்னொரு பக்கத்தில் கிட்டத்தட்ட 12% ஜிடிபியினுடைய வளர்ச்சி. மூன்றாவது, அந்த 1.5 ட்ரில்லியனை நம்ம தொடணும் அடுத்த ஒரு 9 வருஷத்தில் அப்படின்னா, 10 வருஷத்தில் அப்படின்னா, growth ரேட் 14% இருக்கணும். அப்போ 12லிருந்து 14 எப்படி போகுதுன்றது கேள்விக்குறி. கடன் வாங்கிறது தவறே கிடையாது. எந்த இடத்துல நம்ம அதை செலவு பண்ணுறோன்றது தகவல். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பள்ளி கல்வித்துறையினுடைய ப்ரைவேட் ஸ்கூலினுடைய அசோசியேஷன் ஹெட்டு சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் லைசன்ஸு எந்த ரூபாயும் நாங்கள் செலவு பண்ணாமல் கிடச்சிருக்கு. நாங்கள் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தோம் ஒரு ரெனியூவலுக்கோ அல்லது ஒரு ப்ராசஸுக்கு. இப்போ அதெல்லாம் மிச்சமாகிடுதுன்றார். அப்போ இந்த மிச்சமான ரூபாய் எங்கே போகணும்னு பார்க்கணும். ஒன்று, ஸ்கூலினுடைய ஃபீஸை அவங்க உடனடியாக குறைக்கணும். எங்களுடைய ஆப்ரேட்டிவ் காஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஏன்னா கல்வின்றது தொழில் அல்ல. அப்போ உடனடியாக அவங்க அதை குறைச்சிருக்கணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன் வரலன்னு அவங்க கிட்ட இருந்துன்றது தெரியல. இதை போலத்தான் அத்தனை கான்ட்ராக்டர்ஸும் பேசுகிறத பார்க்குறோம். தொழில் கட்டுமான தொழிலை சார்ந்த அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க, எங்களுடைய அப்ரூவல்லாம் இப்போ ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுன்றாங்க. அப்போ செலவில்லாமல் வந்துருச்சுன்றாங்க. அப்போ 2 விஷயம் இவங்கெல்லாம் தெளிவுபடுத்தணும். அப்போ இதற்கு முன்னாடி என்ன செலவு பண்ணாங்க, யாருக்கு செலவு பண்ணாங்க, எப்படி செலவு பண்ணாங்க. இரண்டாவது, இப்போ செலவு குறைஞ்சிருச்சுன்றதுனால பெனிஃபிட் யாருக்கு, மக்களுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது, அரசுக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது. இப்போ அரசுக்கு என்ன பெனிஃபிட் வரும், இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலாம், இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலாம், இன்னும் வேலைவாய்ப்புகள் வரலாம், இன்னும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாகலாம், உற்பத்தி பெருகும். மக்களுக்கு என்ன வரணும், பர் ஸ்கொயர் ஃபுட் காஸ்ட் குறைஞ்சதா குறையிலையா, இவ்வளவு தான் வர முடியும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்களுடைய பேச்சுக்களை நம்ம கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட பார்க்கணும். அரஸ்டிங் கரப்ஷன் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்பொழுதிலிருந்து லஞ்சத்தை ஒழிப்பது என்பது வேறு, இதுவரை நடந்த லஞ்சத்தை கண்டுபிடிப்பது வேறு. ரெக்கவரி ஆஃப் லாஸ் ஆஃப் ரெவென்யூன்னு சொல்லி. ஆனால் இவங்க நடவடிக்கைகள்லாம் பார்த்தா ஊழலை வந்து தடுப்பதற்கும் முறைகேடு தடுப்பதற்கும் தானே நடவடிக்கைகளாக தானே இருக்கு. கடந்த 30 நாட்களுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக லஞ்சம் அல்லது கரப்ஷனை பற்றி பேசுவதற்கே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அது கோவிலாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, கட்டுமானத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு நல்ல பர்க்குலேட் ஆயிருக்கு. அந்த வகையில் இது வெற்றி. இரண்டாவது, ஒரு டிசிப்ளின்டு ஆக்டிவிட்டியை கடந்த 30 நாட்களாக எங்களால் பார்க்க முடியுது. டிசிப்ளின் நான் சொல்கிறது, இத்தனை மணிக்கு இவர் வருவார், இத்தனை மணி நேரம் இவர் இங்கே இருப்பார், இவரை சந்திக்க வேண்டிய நேரம் இடம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிப்ளின்டு ஆக்டிவிட்டி சீஃப் மினிஸ்டர் சைட்லேருந்து பார்க்குறோம். ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டி. இப்போ என் ஆஃபீஸுக்கு நான் எப்போ போவேன், என் ஆஃபீஸில் நான் எவ்வளோ நேரம் இருப்பேன், என் ஆஃபீஸில் விட்டு நான் வரச்சே யாரெல்லாம் அங்கே சந்திப்பேன்றது ஓரளவுக்கு ஒளிவு மறைவற்ற ஒரு இதை பார்க்குறோம். இன்னும் மினிஸ்டர் செட்டில் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ், இதுவரை அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இல்லாதவர்கள், பெரிய படிப்புகளையும் படித்தவர்கள் கிடையாது. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு சாமானியர்களும் இன்றைக்கு ஒரு அரசனுடைய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அர்ஜ் இருக்கிறத பார்க்குறோம். நல்லா பண்ணணும், தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இருக்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்க கூடியிருக்கிறவங்க எல்லாரும் அவங்க பேரில் ஒரு கண்ட்ரோலை அதிகப்படுத்துறதையும் பார்க்குறோம்.
ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் செக்ரட்டேரியட்டில் இருக்கிறத பார்க்குறோம். தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு சில அமைச்சர்கள் போகிறத பார்க்குறோம். ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாக்க பதில் வர்றதில்ல, எப்போ கிடைக்கும்னு தெரியறதில்ல. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர், குறிப்பாக எம்எஸ்எம்இ துறை அமைச்சர்கள் இன்னும் செட்டில் ஆகணும், அவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகணும். பட் இதெல்லாமே ப்ராசஸ். அந்த இடத்துல நான் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும், கலைச்செல்வி இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். அப்போது இதெல்லாம் நான் வந்து தப்புன்னு நான் சொல்லலை. பட் இதெல்லாம் குயிக்காக அவங்க செட்டில் ஆகணும். காதுகள் நிறைய மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்க ஆரம்பிக்கணும். 1-on-1 மீட்டிங்ஸ் எடுக்கணும். கூட்டமாக மீட் பண்ணுறது தவறு. 10 தொழிலதிபர்களை வச்சுக்கிட்டு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப பேச மாட்டாங்க. 1-on-1 பேசும் பொழுது தான், தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது தான் ஒரு துறை சார்ந்த பிரச்சனைகள் தெரியும், துறை சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு தெரியும், எந்த அலுவலர்கள் தவறு செய்கிறார்கள்னு தெரியும். முளையில கிள்ளி எடுக்கணும்னா டீப் ரூட்ல போகணும். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்ல முடியாது, எடுத்த உடனே எல்லாம் தப்புன்னு சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கவும் முடியாது. ஃபுட்பால் கேம் ஆடுறோம்னா ஃபுட்பால் கேம் தான் ஆடணும். திடீர்னு ஒருத்தர் வந்து உள்ளே வந்து ஆட்டத்தை மாற்றி அதை அப்படியே பேஸ்கெட் பாலாக மாற்றிட முடியாது. ஓகே, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ஆட்டத்தை நேர்மையாக ஆடணும், அந்த ஆட்டத்தை ஒழுங்காக ஆடணும், வின் பண்ணணும். 14% ஜிடிபியை கொண்டு போகிறது தான் இவங்களுக்கு சேலஞ்சாக இருக்க போகுது. இன்னொன்று சார், இப்போது நிதி அமைச்சர் அவர்கள் நேற்று முக்கியமாக சொன்னது என்னென்னா, தமிழக அரசு வந்து அதிக அளவில் வந்து நிதி ஒதுக்குறது சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் வட்டி செலவுகளுக்காகத்தான். குறிப்பாக வந்து சம்பளத்திற்கு வந்து 83,320 கோடி ஒதுக்குறாங்க, ஓய்வூதியத்துக்கு 38,745 கோடி, வட்டி செலவுக்கு மட்டுமே 67,050 கோடி இதை ஒதுக்குறாங்க. இந்த 3 செலவுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட 64.4% வந்து ஒதுக்குறாங்க. இப்போ மற்ற செலவினங்களுக்கு ஒதுக்கிட்டோம், நிரந்தரமாக இதற்காக பிற கட்டண செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 87% ஒதுக்கி வச்சுட்டோம். இதில் மீதமாக இருக்கிறது வெறும் 13% தான். இதற்காகத்தான் மக்களுக்காக செலவிடக்கூடிய செலவினங்களும் வருது. இதை வைத்துக்கொண்டு இப்போ தமிழக அரசு என்ன பண்ணும்? கடந்த திமுக அரசும் என்ன பண்ணாங்க? வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரை 24% தான் வளர்ச்சி திட்டங்களுக்கும் வளர்ச்சி ப்ரொவிஷன்ஸுக்கும் நம்மளை செலவு பண்ணுறோம். மீதி எல்லாமே அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அன்கண்ட்ரோல்டு எக்ஸ்பெண்டிச்சர், அன்ரெடியூசபிள் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அந்த 24ல் நான் என்ன சாதிச்சிட முடியும்? அப்படி சாதிக்க முடியாதனால தான் ஆக்சுவலாக வருஷத்துக்கு 75,000 கோடி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இந்த ஸ்கீமை எடுத்து பார்க்கும் பொழுது இப்போ 1000 ரூபாய் கொடுக்கறது அல்லது நான் முதல்வர் திட்டம், நிறைய திட்டங்களை பண்ணியிருந்தாங்க. அதை தான் இவர் கோடு காட்டியிருந்தார். பல திட்டங்களை அறிவித்த போது அதனுடைய ஃபைனான்ஷியல் வயபிலிட்டியை படித்து பார்க்காமையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கடனை வாங்கி திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் கடன் வாங்கும் பொழுது திருப்பி செலுத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸை பார்த்து வாங்கணும். கேன் ஐ ரீபே த லோன், கேன் ஐ சர்வீஸ் த லோன் அப்படின்றது முதல் கேள்வி. வட்டியை என்னால் ஒழுங்காக கட்ட முடியுமா? அசலை எப்போ திருப்பி கட்ட போகிறோம்? எதற்காக வாங்கிடும்? நிறைய பேர் பண்ணுற தப்புகள் கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது, அதிக வட்டிக்கு கடன் வாங்கிறது, கடனை வாங்கி ஒரு நாள் கூத்தில் முடிச்சிடுறது. இதெல்லாம் ஒரு தொற்றுக்கார். இதை ப்ரூடன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கார். எப்படி பண்ண போகிறோன்றது இன்னும் வரல. இன்றைக்கு வரக்கூடிய பட்ஜெட்டை பார்க்கணும். அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடுகளை எப்படி மாற்றி அமைக்க போகிறாருன்னு பார்க்கணும். இதற்கு முன்பு வந்த இன்டீரியம் பட்ஜெட்டு தான் வந்தது. அந்த இன்டீரியம் பட்ஜெட்டில் சில ப்ரொவிஷன்ஸை பண்ணியிருப்பாங்க. இவர் அதே ப்ரொவிஷனை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த வருஷத்தை ஓட்ட போகிறாங்களா, அல்லது அதிலிருந்து மாறுபட்டு ஒரு ப்ரொவிஷன்ஸை கொண்டு வர போகிறாங்களா? எந்த விதத்தில் இவர்களது பார்வை
தமிழகத்தினுடைய நிதி நிலைமையில் இருக்க போகுதுன்றது முதல் கேள்வி. ஓகே. இரண்டாவது கேள்வி, இவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் குவான்டிஃபை பண்ணணும், எவ்வளவு உண்மையிலேயே பணம் வேண்டும் என்று. சிலர் சொல்லுகிறார்கள் 1,00,000 கோடி, சிலர் சொல்லுகிறார்கள் 2,00,000 கோடி. இது என்ன ஓராண்டா அல்லது 5 ஆண்டுகளுக்கு மதிப்பீடா அல்லது எப்படின்றது தெரியல. இன்றைக்கு பட்ஜெட்டை பார்க்குற போது ஆண்டிற்கு 70,000 கோடி பற்றாக்குறை. இதில் இன்ட்ரெஸ்ட்டு ரீபேமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டோம்னா 1,20,000 கோடி பற்றாக்குறை. அப்போ ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனுடைய வட்டியோ திருப்பி கொடுக்க வேண்டியதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மிகப்பெரிய தவறு. ஒரு கப்பல் மூழ்குவதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது தான் இது. இப்போ மாநில அரசு வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க. வளர்ச்சி அடையுது அப்படின்னா ஒரு 10-15% வட்டியை வந்து கட்டணும் வங்கிகளுக்கு. ஆனா அதை பண்ண மாட்டேங்குது. இதுல இருந்தே வந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடையல அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து எந்த ஆங்கிள் இருந்து சொல்லப்பட்டதுன்னு தான். ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி இருக்கு. ஐ கேன் வியூ இட் as half emptyன்னு பார்க்கலாம். யூ கேன் வியூ இட் as half fullன்னு பார்க்கலாம். இது எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ். நான் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு டேட்டாஸ் மட்டும்தான் பார்க்குறேன். ஓகே. ஸோ டேட்டாஸ் வந்து, ஆர் யூ வித்தின் த பேரபிள் கெப்பாசிட்டி? எஸ். வென் ஆர் யூ கோயிங் டு பிகம் சர்ப்ளஸ் ரெவென்யூ ஸ்டேட்? when will you repay the loans and live peacefully without the interest burden? இதெல்லாம் முக்கியம். தனிநபருடைய வருமானத்தை எப்படி உயர்த்த போறீங்க? என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர போறீங்க? என்னென்ன கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போறீங்க? எந்த விதத்தில் பண்ண போறீங்க? நீங்களும் 3,000 கோடிக்கு ஒரு பில்டிங் கட்டுறது அல்லது ஒரு நினைவு சின்னம், நினைவு தூள் அல்லது அதை மாதிரி நீங்களும் பண்ண போறீங்களா செலவைக்கிறது? அல்லது நீங்கள் ஒரு நாட்டுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர போகிறீங்களா? பரந்தூர் விமான நிலையத்தின் வருமா வராதா? அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே வரலைன்னா எங்கே வரப்போகுது? இதெல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட். ஸோ நான் ஒரு ரோடு போடுறேன், அந்த ரோடுனால நான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காரிடார் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நான் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறேன்னு சொல்லுங்கள். எவ்வளவு எளிதாக இருக்கும். ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து இங்கிருந்து மதுரை போகிறோம் அல்லது இங்கிருந்து சில திருச்சி போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஹைவேவை அதே ரோட்டில் லாரியும் வருது, கண்டெய்னர்ஸும் வருது, எல்லாமே போகக்கூடிய ஒரு ரோடாக இருந்தால், 2 வீலரும் வரக்கூடிய ரோடாக இருந்தால் பயண நேரம் குறையவே இல்லையே. அங்கங்கே தேக்க நிலை தானே இருக்குது. அப்போது நீங்கள் ஏன் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்க்காக ஒரு தனி காரிடாரையே கொண்டு வரக்கூடாது? நான்-ஸ்டாப் இங்கே பாயிண்ட் டு பாயிண்ட் காரிடார் ஃபார் ஒன்லி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அப்போ பொருட்களின் உற்பத்தி இன்னொரு இடத்தை அடையிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், தடையில்லாமல் போகும். அவங்களுக்கு டோல் இல்லாமல் கூட கொடுங்க, ஏன்னா மக்களுக்கு சீப்பாக போய் சேரும். ஸோ இதை மாதிரி சில மாறுபட்ட கருத்துகள் வரப்போகுதா? நான் நேற்றுக்கு இதை பற்றி பேசும்பொழுது சொன்னேன். அப்போ இவ்வளவு அசோசியேஷன் பேசுகிறாங்களே, இவ்வளவு சேவ் பண்ணுறோன்னு பேசுகிறாங்களே, இது எங்கே போகுது? தனிப்பட்ட மக்கள் கூட தான் சேவ் பண்ண போகிறாங்க. அப்போ ஏன் நம்ம கரப்ஷன் ஃப்ரீ ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வரக்கூடாது? சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு கரப்ஷன் ஃப்ரீ ஃபண்டுன்னு ஒன்று கொண்டு வாங்க. வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். இதோ ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, 25 லட்சம் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், இப்போ கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஹாப்பியாக தானே இருக்காங்க. வாலண்டரியாக ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டுமே. நேற்றுக்கு நம்ம நியூஸ் பார்க்கலையா, ஒரு தனிநபர் ஒரு 1,50,000 ரூபாய்க்கு ஒரு செக்கை எழுதி தனிநபர் பேரில் இருக்கக்கூடிய கடனை, என் கடனை நான் தீர்க்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு மினிஸ்டர் கிட்ட கொடுக்கறத பார்க்கலையான்னு. அப்போது அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் ஃபாலோயர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்கிறது தானே பார்க்குறோம். ஒரே ஒரு காணொளி மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு மத்தியானம் வந்து, மக்களே நான் ரொம்ப ஒரு க்ளீனான கவர்மெண்ட்ஸை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சதை இந்த 30 நாட்களில் நான் உங்களுக்கு சாம்பிளாக காமிச்சிருக்கேன். அது வந்து இந்த துறையில் நான் வந்து ஊழலற்ற ஒரு கவர்னன்ஸை கொடுத்துருக்கேன்.
சில பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கோன்னு. மிக்க மகிழ்ச்சி. இது தொடரணும்னா, இந்த நாட்டினுடைய நிதி நிலைமை சீரழியாமல் இருக்கணும்னா, எனக்கு ஆண்டுக்கு 1,50,000 லட்சம் கோடி இருந்தால்தான் துண்டு விழாத ஒரு பட்ஜெட்டை நான் கொடுக்க முடியும். நான் மொத்த கடனையும் அடைப்பதற்கு பேசவில்லை. உங்களால் இயன்றதை இந்த கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸுக்கு கொடுங்க. கொண்டு வாங்களேன். இவர் சொன்னாருன்னா குவிஞ்சிராது. அப்போ ஒரு 1,50,000 லட்சம் கோடி இவர் கையில் அதிலிருந்து வந்துருச்சுன்னா, இந்த வருடத்தினுடைய பட்ஜெட் டெபிசிட் ஃப்ரீ பட்ஜெட். அப்போ 10.5 லட்சம் கோடி கடன் ஏறாது. அப்போ இருக்கிற ரூபாயை வச்சுக்கிட்டு நலத்திட்டங்களை அதிகப்படுத்தலாம். நான் சொன்ன ஜிடிபி growth 14% கொண்டு போயிடலாம். திட்டங்களை மாற்றி அமைக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் புதுசாக இவங்க யோசிக்கணும் அப்படின்றது தான் எங்களை போன்றவர்களுடைய ஏற்பாடு. இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கிளாமரஸ் ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். வந்துட்டாங்க அதனால் உடனடியாக பண்ணுறாங்க. இது எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே இருந்த ஒரு ஆஃபீஸரை தூக்கி இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னா அவரை தூக்கி மதுரையில் போட்டால் லஞ்சம் நின்றுருமான்னு. இங்கே இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கரப்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் அவரை தூக்கி இன்னொரு போஸ்ட்டில் போடுறதுனால கரப்ஷன் நின்றுருமான்னு. இதை டீப் ரூட்டில் போய் தானே இதை எடுக்கும். இது இட்ஸ் லைக் அ கேன்சர். இட் இஸ் லைக் அ வைரஸ். வி ஹவ் ஸ்டார்டட் ஆஃப் வெல். இதை சஸ்டெயின் பண்ணணும்னா மக்கள் ஃபைட் பண்ணணும். எனக்கு இன்னும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வரலையே தமிழக அரசுலேருந்து. யாராவது எங்காவது லஞ்சம் கேட்டால் இந்த நம்பரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி ஏன் வரல? இப்போ நான் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன், அங்கே ஒருத்தர் என்னை டிமாண்ட் பண்ணுறாரு என் காரியத்துக்கு முந்தி மாதிரி. இப்போ நான் அதை கொடுக்கக்கூடாது, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டோல்டு தட் ஐ ஷுட் நாட் கிவ். அப்போ நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதே டிவிஎஸ்சி தான் போகணுமா? அந்த ப்ராசஸ் தான் அவ்வளோ எளிதாக இல்லையே. அந்த ப்ராசஸ் தான் எனக்கு ரிசல்ட்டை கொடுக்கலையே. அப்போ அந்த ப்ராசஸை மாற்றிடணும்ல. புரியுதாமா நான் சொல்கிறது? இதே டிவிஎஸ்சி இருந்தது தானே இதுக்கு முன்னாடி. அந்த டிவிஎஸ்சி இருந்து கூட இத்தனை லஞ்சங்கள் இருந்ததுன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம்னா அதை மாற்றுறதுக்கு இதே அமைப்பை வச்சுக்கிட்டு எப்படி பார்க்க முடியும்? திருடனை பிடிக்காத போலீஸ் ஸ்டேஷன் இருந்து என்ன, இல்லாமல் இருந்தார் என்ன? அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், கருத்துகள், செயல்முறைகள், செயல் திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இல்லையா? திரும்பி நீங்கள் இங்கேருந்து 4 லேன் இருக்கிறத 8 லேன் ஆக்கி ஒரு ரோடை போட்டுட்டு அதேலேயே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் போகும், காரும் போகும், லாரியும் போகும், பஸ்ஸும் போகும் அப்படின்னா எப்படி அது? அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்க போகுது டிராஃபிக்? அப்போ எலிவேட்டட் காரிடார்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னு தனியாக கொண்டு வந்தே ஆக வேண்டியது இல்லையா? அப்போ நலத்திட்டங்களை கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய தருணம் இது. இப்போ வளர்ச்சிக்காக கடன் வாங்குறாங்க சார். ஆனால் அந்த வளர்ச்சிக்கு அதை அமல்படுத்தாமல் மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களா? அது சரியா? மக்களுடைய நலத்திட்டம் அப்படின்றது ஒரு இன்றியமையாது. நம்மளுடைய நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 60% மக்கள் வறுமை கோட்டில் இருக்கிறதா இண்டிகேஷன்ஸ். இன்றைக்கு 50,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கினா கூட மாதம் ஒரு குடும்பத்தை நடத்துவது எளிதல்ல. 50,000 ரூபாய் வாங்கி 50,000 என்பது கிட்டத்தட்ட 6 லட்சம் வருஷத்துக்கு. நம்மளுடைய ஆவரேஜ் இன்கம் தமிழகத்தில் 2.5 லட்சம். அப்போ எப்படி அவங்களால துண்டு விழாத ஒரு பட்ஜெட்டை தனிநபர் போட முடியும்? இப்போ வாய்ப்புகள் பெருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. டிஎம்கே அரசு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வெள்ளை அறிக்கை வந்த உடனே இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டேட் ஓன்டு டாக்ஸஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றியாச்சு, வாட்டர் டேக்ஸ் ஏற்றியாச்சு, மின் கட்டணம் 4 முனையில் ஏற்றிட்டாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஏற்றிட்டாங்க, கைட்லைன் வேல்யூ ஏற்றிட்டாங்க. எந்த விதத்தில் போட்டாலும் காஸ்ட்டு ஏறிச்சு. அப்போ இவங்களால் அது முடியுமா? முடியாது. அப்போ வருமானத்தை பெருக்கணும்னா எங்கிருந்து வரும் அப்படின்னாக்க, ஒன்று வராத ரூபாய்கள் வரணும். மத்திய அரசிலிருந்து 3.5 லட்சம் 3,500 கோடி பள்ளி கல்வி திட்டத்தில் வரல அப்படின்னா அதில் மாதிரி இருக்கிறது வரணும். இரண்டாவது,
ஓட்டைகள் இருந்தால் அதை அடைத்து விட்டு முழு வருமானமும் இவர்கள்கிட்ட வரணும். அடுத்த கேள்வி வரும், இப்போ ஒரு பிரிட்ஜு போடுறோம், 100 கோடி திட்ட மதிப்பு, போன ஆட்சியில் அந்த 100ல் 30% லஞ்சம் போச்சு அப்படின்னீங்கன்னா, இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் திட்டத்தை அதை 70 அல்லது அதே 100ல் குவாலிட்டி இன்னும் பெட்டராக கொடுக்க போகிறாங்களா? எப்படி பண்ண போகிறீங்க? இவங்க எடுத்த உடனே நம்ம பெக்கு பண்ணிட முடியும். ஆனால் யாரும் ஓப்பனாக வந்து ஒத்துக்க போகிறதில்ல, நான் 30 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு. அதை ட்ரெயில் பண்ணவும் முடியாது. ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கலாம், ஓகே, கெஸ் ஒர்க் இருக்கலாம், பட் அதை வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது நம்ம வந்து என்னெல்லாம் யோசிக்கணும்? அமைப்பை மாற்றுவது எளிது, மாற்றுவதாக சொல்வது எளிது, ஆனால் மாற்றி காமிப்பது நடைமுறையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கோஆப்ரேஷன்ஸ் வந்துடும். ஏற்கனவே பாருங்களேன், இப்போ டாஸ்மார்க் ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? நர்சஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கில் போகிறத பார்க்குறோமா இல்லையா? எல்லாருடைய டிமாண்டும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கத்தில் சிறு குறு தொழில் முனைவர்களுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், மின் கட்டண உயர்வை ரீகன்சிடர் பண்ணுவோம் உங்களுக்குன்னு. 1ஆம் தேதி ஜூலை வந்ததுன்னா அடுத்த ஆண்டினுடைய 6% உயர்வு வரப்போகுது. யாரால பிடிக்க முடியும்? நேற்றுக்கு 18,000 கோடி முதலீட்டு சார்ந்த மின் திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. எங்கிருந்து இதனுடைய ரிசோர்ஸஸ் வரப்போகுது? ஏற்ற முடியாது, இனிமேல் இறக்கத்தான் முடியும். பயனாளிகளினுடைய செலவுகளை இறக்கத்தான் முடியும். ஃப்ரீ 200 யூனிட்ஸ் வேறு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போது ரொம்ப 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 நூல் மேல் நடக்கக்கூடிய திறமை இருக்கணும். அந்த திறமை ஒரு அனுபவம் இல்லாதவர்கள்கிட்ட இருக்கான்றது தான் டெஸ்ட். அந்த ஆஃபிஷியல்ஸ் ஆர் ஆல்வேஸ் த சேம். இன்னைக்கு சித்திக் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் சோடை போனவர்கள் அல்ல. முருகானந்தம் அவர்கள் இருந்திருக்காங்க, சண்முகம் அவர்கள் இருந்திருக்காங்க, கிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்காங்க, உதயச்சந்திரன் இருந்திருக்காங்க. எல்லாருமே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இன்றைக்கு இவர் இருக்கிறது பேலன்சிங் ஆக்ட் தான் பண்ண முடியும். அப்போ டைரக்ஷன்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா சிஎம் கிட்ட இருந்தோ மினிஸ்டர் கிட்ட இருந்தோ வரும். அப்போ இவர்களால் எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை கொடுக்க முடியும் மினிஸ்டர்னால? அவங்களுக்கு யார் உதவி பண்ண போகிறாங்க? எக்ஸ்டர்னல் அட்வைசரி, எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஏதாவது வச்சுக்க போகிறாங்களா? ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுறதுக்கு வச்சுக்க போகிறாங்களா? கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாராவது கூட வச்சுக்கிட்டு மென்டரிங் பண்ணிக்க போகிறாங்களா? எப்படி கற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ கடந்த திமுக அரசு வந்து 2021லேருந்து 25 4 ஆண்டுகளில் 3.86 லட்சம் கோடியே கடனாக வாங்கியிருக்காங்க. இதில் வந்து மூலதன செலவுக்காக மட்டுமே திமுக அரசு வந்து செலவுபடுத்தினது வந்து கிட்டத்தட்ட 3.86 லட்சம் கோடி அப்படின்னு மதிப்பீடு சொல்லப்படுது. அதாவது கட்டமைப்புகளாக மட்டும் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 21லேருந்து 22 வரை 37,11 கோடி, 22லேருந்து 23ல் 39,530 கோடி, 23லேருந்து 24 இந்த ஆண்டில் 42,532 கோடி, இந்த மாதிரி பல இதுக்கு வந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அரசு வருவாய் வரவுகளுக்காக கட்டுப்படுத்தி மூலதன செலவுக்காக மட்டும் கடன் வாங்குவது தான் ஒரு நல்ல நிர்வாகம் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் இவங்க வந்து 2.20 லட்சம் கோடி கடன் என்னானது, அதாவது இதுக்கு மட்டும்தான் மூலதன செலவுக்காக ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. மிச்சதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. அது வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்காங்களா, பயன் இல்லாமல் அது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஜனவரி மாதம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இன்னும் அவங்க தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை. நேற்று கூட தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லும்போது இதை பற்றியும் எதுவும் சொல்லலை. அப்போ இது மூலதன செலவுக்காக என்ன சார் பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லைம்மா, பட்ஜெட் போடும் பொழுது பலதரப்பட்ட ஹெட்டிங்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. அவங்க எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் இருக்கும். ₹1 செலவு பண்ணியிருந்தா கூட கணக்கு இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குன்றது தான் கேள்விக்குறி. இன்னைக்கு இதில் அதிகமாக செலவு பண்ணிடலாம், நாளைக்கு அதை தூக்கி விட்டு இந்த ஹெட்டிங் அதிகமாக செலவு பண்ணலாம், அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக செலவு பண்ணலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். சில நேரத்தில் சிச்சுவேஷன்ஸ்க்காக செலவு பண்ண வேண்டியது, இப்போ வார் அல்லது டாரிஃபு, அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் சில பாதிக்கப்படுது, அப்போ அவங்களுக்கு ஒரு இன்டீரியம் ரிலீஃப் கொடுக்கறது, இந்த மாதிரி திட்டங்கள், COVID-2
அதுக்கு உண்டான திட்டங்கள், எக்கானமி ஸ்லோ டவுன் அதற்கு உண்டான திட்டங்கள்னு இதெல்லாம் டெம்பரரி மெஷர். நான் சொன்ன மாதிரி கமெண்ட் ரொம்ப ஈஸி. கிரிட்டிசிசம் இஸ் த ஈஸியஸ்ட் ஃபார்ம். நீங்கள் சொல்கிறது தவறுன்னு சொல்லிடுறது ரொம்ப ஈஸி எனக்கு. எது சரின்னு சொல்கிறது தான் கஷ்டம். தவறுன்னு சொல்கிறத யார் வேணாலும் ஈஸியாக சொல்லிடலாம். உங்கள் கருத்தில் நான் முரண்படுகிறேன் என்பதை ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கு டேட்டா கூட கொடுக்கலாம், நீங்கள் ஏன் தப்புன்னு. ஆனால் எது சரின்ற டேட்டா தான் நான் கொடுக்கணும். இன்றைய பட்ஜெட்டில் அது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிடும். நேற்று வந்த அந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரை ஒரு பயம்தான் வருது தமிழகத்தின் பேரில். ஏன்னா நம்ம நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங்னா என்ன? அதிக வேக வளர்ச்சி தமிழகத்தில் போயிட்டுருக்கு. இவ்வளவு 12.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்கிறோம். தமிழ்நாடு மொத்தம் பரவலாக தொழிலை பெருக்க போகிறோம் அப்படின்னு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியலாக பெரிய பூதாகாரமாக வச்சுருக்கோம். இன்றைக்கி ரியாலிட்டியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதனால தான் சொன்னேன், கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறிகிற மாதிரி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே கொஞ்சம் எது தேவையோ அதை மட்டும் சொல்ல வேண்டும் இந்த சீட்டில். இனிமேல் ப்ரீவியஸ் அரசை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ஆட்சிக்கே வந்தாச்சு. திஸ் இஸ் நாட் எலெக்ஷன் டைம். இது நம்ம கொடுக்க வேண்டிய அவுட்புட் டைம். அப்போது நீங்கள் எப்படி ஒரு பேரலாக ஒன்று போடுங்க, ஒரு சார்ட்டை போடுங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் நான் கடனே வாங்காத ஒரு சூழ்நிலை கொண்டு வர போகிறேன், அதை நோக்கி நான் பயணப்படுறேன்னு சொல்லுங்கள். அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் நலத்திட்டங்களை கொண்டு வர போகிறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு 10 ஆண்டு கொடுங்க. என்னுடைய 1.5 ட்ரில்லியன் இன்னும் 10 ஆண்டுகளில் நான் நிறைவேற்றேன்னா என்னுடைய மைண்டில் இருக்கிற பிளான் இதுதான் என்னுடைய ஆக்ஷன். இந்த முறை 5 ஆண்டுகளில் நாங்கள் நிறைய செட்டில் ஆக வேண்டியிருக்கு, நாங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நாங்கள் சில நேரங்களில் ட்ரையல் அண்ட் எரராக தான் கற்றுக்க போகிறோம். சில முடிவுகள், தவறான முடிவுகளை கூட நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம். அதற்கெல்லாம் நான் குஷன் கொடுத்துக்கிறேன், நான் என்ன பக்குவப்படுத்திக்கிறேன். ஆனால் நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகளில் கடன் வாங்காத ஒரு மாநிலத்தை நான் உருவாக்குறேன். நான் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றப் போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரியான ஸ்கீம் இனிமேல் நான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரியான திட்டங்களை நான் இனிமேல் தொடர மாட்டேன். சில அறிவிப்புகள் சில பேர் நலனுக்காக நான் அறிவித்தது நான் தவறாக அறிவித்து விட்டேன், அதில் நான் செயல்படுத்த போகிறதில்ல. தைரியமாகவே சொல்லிடலாமே, இந்த முறையில் தான் நான் போகிறேன். இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். உண்மையான ஒரு இதை பண்ணக்கூடிய சக்தி இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வயசு ரொம்ப கம்மி. He is only 50 years old. Okay. He has a long way to go. He need not be in a hurry. நிறைய பேருக்கு இந்த சீட்டுக்கு வர்றதுக்கே 10 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும், 15 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும், 20 வருஷம் உழைக்க வேண்டியிருக்கும். இப்போ சீட்டுக்கு வந்துட்டார். அப்போ கற்றுக்கிறதுக்குன்னு அவருக்கு ஒரு டைம் கொடுக்கறது தவறே கிடையாது. எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லாருமே கொடுப்பாங்க. அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றையுமே மக்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேவரட் லீடர் அவர். அண்ட் அவர் பேரில் எந்த அக்விசிஷனும் இப்போ இல்லை கவர்னன்ஸில். இந்த 30 நாட்கள் ஓய்வில்லாமல் உழைச்சிருக்கிறது தானே பார்க்குறோம். எவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்காரு. ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், சிஎம் மஸ்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்னு. நேற்றைக்கு பாருங்கள், டக்கு 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 டக்குன்னு பார்க்குறோம். இவங்கள பார்த்துருக்காரு, அவங்கள பார்த்துருக்காருன்னு உடனே நியூஸ் வருது. அந்த நியூஸ்லெல்லாம் கீர்த்தனாவும் இருக்காங்க. இதையும் நான் பாயிண்ட் பண்ணியிருந்தேன். சிஎம்மோட தொழிலதிபர்கள் மீட் பண்ணுறச்சே இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இருக்கணும் அங்கன்னு. இப்போ இருக்கிறத பார்க்குறோம். எம்ஓயு கழுத்து போடுற பார்க்குறோம். இது இப்போ கிரிப்பு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நூலை பிடிக்கிறாங்க. அப்போது இவரால் இதை பண்ண முடியும். ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம், மூணுத்தையும் இவர் சொல்லிடலாம். இவர் ஒரு வருட பட்ஜெட்டு தேவையில்லை இவருக்கு. ஹூ கேர்ஸ்? ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்தது என்ன தான் பேசினாலும் அடுத்தது என்னுடைய லோன் எவ்வளோ ஏறப்போகுதோ, தனிநபர் கடன். என்ன தான் பார்த்தாலும் மழை வந்தால் தண்ணி தேங்கிட்டு தான் இருக்குது. 4000 கோடி நம்ம செலவு பண்ணால் கூட மழை 2 நாள் மழை பெஞ்சதுன்னா 1 வாரம் வீட்டை விட்டு வெளில வர முடியாமல் தான் இருக்கும்.
4 நாள் மழை பெய்தால் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டே தண்ணியில் மூழ்கிறத பார்க்குறோம். அந்த நிலைமை இன்னும் மாறலை. 20 வருடங்களுக்கு முன்னால் நான் இங்கேருந்து காரில் திருச்சிக்கு 6 மணி நேரத்தில் போகிறேன்னா இன்றைக்கும் நான் அதே 6 மணி நேரத்தில் தான் போகிறேன். ஆனால் அது போய் சேர்றதுக்குள்ளே 450 ரூபாய் நான் டோலே கட்டுறேன். எத்தனை லேன் டிராஃபிக் இருந்தால் என்ன, என்னுடைய நேரம் இங்கே குறைஞ்சிருக்கு, என்னுடைய வசதி எங்கே பெருகி இருக்கு, அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் மாற்ற போகிறதா அவர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ அந்த திட்டங்களை நம்ம பார்த்தாக்க அவர் பேரில் நம்பிக்கை இன்னும் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதற்கு உண்டான கட்டமைப்பாக அவர் அமைச்சுக்கணும், எக்ஸ்பர்ட்ஸை கூட வச்சுக்கணும், ஒரு ஈஸ் ஆஃப் எங்கேயாவது திட்டம் மாறிச்சுன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும், ரீச் அவுட் வச்சுக்கணும். இதெல்லாம் பார்க்குறோம். வரும் நாட்களில் தான் தெரியும் இல்லையா? இல்லை, வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இந்த 30 நாட்கள்லேயே இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நான் பேசுகிற அத்தனை தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர்கள், அமைப்புகள், இது நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆல் இண்டியா பாடி. ஸோ இந்த ஆல் இண்டியா பாடியில் நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி, பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் பிஜேபி சார்ந்த ஆட்சி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி ஸ்மால் கம்யூனிட்டி, அதை ஓட்டுவோம். இங்கே ஒரு தனிநபருடைய ஆட்சி, நெய்தர் பிலாங்கிங் டு பிஜேபி நார் ஆப்போனன்ட் டு பிஜேபி. ஸோ அப்போ இந்த ஆட்சி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, அண்ட் இண்டஸ்ட்ரியலி ஸ்ட்ராங் பேஸ், நிறைய எமர்ஜிங் செக்டர் வந்திருக்கு. அப்போ இவங்க ஓட்டம் எப்படி இருக்க போகுதுன்றது இனிமேல் வார்த்தையால் விளையாட முடியாது. நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் மாதிரி இப்போ ஆட்சியினுடைய செலவினங்கள் இருக்கு, எதிர்பார்ப்பு அத்தனை பேர்கிட்டையும் இருக்கு. இவர் பூர்த்தி பண்ணணும். நம்மளே வேற ப்ராமிஸ் நிறைய பண்ணியிருக்கோம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில் ஒன்றும் இல்லைன்றத முந்தன சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும், என்னடா ஒன்றுமே இல்லாத கவர்மெண்ட்டினுடைய ப்ராமிஸை நம்பி நான் எப்படி அங்கே முதலீடு செய்கிறதுன்னு. எல்லாம் இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு போயிடலாமான்னு தோணும். அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆந்திர பிரதேஷில் கடந்த 4 மாதங்களில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி போயிருக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு. அக்ரஸிவாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது இந்த சிஎம்ஆல முடியும்னு. பட் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நாள் செட்டிலிங் டைம்ன்றது தெரியல. கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வரணும், ப்ரொஃபஷனலாக வரணும். ஹீ ஷுட் கால் த ஷாட்ஸ். சரிங்க சார், பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.